மாதா செல்வாம்பிகையம்மன் அருள் ஆசியுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற செய்ய வேண்டிய எளிய மாற்றங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நல்லாதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராட்சச கணத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். நட்சத்திராதிபதி சூரியன், ராசி அதிபதி செவ்வாய். முருகப்பெருமான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் பிறந்தவர். அதனால்தான் கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்துள்ளார் எனில் அவர் பிறந்த பிறகு அந்த குடும்பத்தில் அசையா சொத்துக்கள், வீடுகள் என சொத்துக்களை வாங்கியிருப்பார்கள். அந்த அளவிற்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டமான நபர்கள் ஆவார்கள். இவர்கள் பொதுவாக நேர்மையான குணத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். தெய்வ பக்தி இவர்களிடம் அதிகம் காணப்படும். மிகவும் நீட்டாகவும் சுத்தமாகவும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். மிக மிக சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். விருந்தினர்களை உபசரிப்பதில் மிகவும் பண்பாளர்களாக இருப்பார்கள். அதே சமயம் சற்று முன்கோபமும் பிடிவாத குணமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களை புகழ்ந்து பேசினால் மயங்கி விடுவார்கள். புகழை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதிரிகளை தங்களுடைய தந்திரமான முயற்சிகளால் வீழ்த்தி விடுவார்கள். அனைவரிடமும் அதிக பாசம் வைப்பவர்களாக இருப்பார்கள். போராட்ட குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். கலைகளில், இசையில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நடு வயதில் ராகு தசா வந்துவிடும் என்பதால் இவர்கள் சற்று லேட்டாகத்தான் வாழ்க்கையிலே அனைத்து வகையிலும் செட்டில் ஆவார்கள். ஆடம்பரத்தை சற்று விரும்புபவர்களாக இருப்பார்கள். சகோதர உறவுகளால் அனுகூலம் இருக்காது. சண்டையிடுவதில் கெட்டிக்காரராக இருப்பார்கள். பூர்வீகம் பொதுவாக இவர்களுக்கு செட் ஆகாது. பூர்வீகத்திலிருந்து எப்படியாவது வெளியே சென்று வசிப்பவர்களாகத்தான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். எந்த வேலையை செய்தாலும் அதை நேர்த்தியாக செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு சீக்கிரம் ஒருவரிடம் பழகுகிறார்களோ அதே சீக்கிரம் பிடிக்கவில்லை எனில் அவர்களை விட்டு விலகி விடுவார்கள். தன்மானம், சுய கௌரவம் இவர்களுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவுவது, பாடம் சொல்லிக் கொடுப்பது இதிலெல்லாம் சிறப்பாக விளங்குவார்கள். சூரியனின் நட்சத்திரமாக இவர்கள் இருப்பதால் பருவகால நோய்கள் எதுவும் இவர்களை தாக்காது. 50 வயதிற்கு மேல் எலும்பு சம்பந்தமான நோய்கள் வரலாம். மற்றவர்கள் செய்யும் தவறுகளை பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார்கள். உடனே தட்டி கேட்கும் தைரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளையும் துரோகங்களையும் இவர்களால் தாங்க முடியாது. திருமணத்திற்கு பின் தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் அப்படியே சரண்டர் ஆகி விடுவார்கள். அவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் எதிலும் நடந்து கொள்வார்கள். கையில் பணம் இல்லை என்றால் கடன் வாங்கவும் தயங்க மாட்டார்கள். இவர்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கு அதிகப்படியான முயற்சிகள் இல்லாமலேயே அவர்களுக்கு அது கிடைத்துவிடும். மேடை பேச்சு இவர்களுக்கு சரளமாக வரும். அரசியலில் ஈடுபட்டாலும் இவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பயணங்கள் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வெளிநாடு சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளும், வெளிமாநிலத்தில் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களுக்கு மிகையாக கிடைத்திடும். பணம் சேமிப்பதில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த ராசியை சேர்ந்தவர்களுடைய நட்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். துலாம், ரிஷபம், மகரம், கும்பம் இந்த ராசியை சேர்ந்தவர்களுடைய நட்பு இவர்களுக்கு சிறப்பாக இருக்காது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து செல்வங்களும் சேர, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க மேற்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன எனில், கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் முருகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தல், 6 நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து கொள்ளுதல், மேலும் நெய் கலந்த பாயாசம் எடுத்து சென்று அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்தால் இவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் குவித்து தரும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் சக்தி.